பண்டிகைகளை கொண்டாடுகிற நாம் எப்படி நம்ம கொண்டாட வேண்டும் என்பது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. இன்னைக்கு நிறைய நேரங்களில பண்டிகைகளை கொண்டாடும் போது, இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை கூட கொண்டாடும் போது எப்படி கொண்டாடுறாங்க? இயேசு எதற்காக இந்த பூமியில வந்தார்? அந்த நோக்கம் நிறைவேற இருளில் இருந்த வாழ்க்கை மாற்றப்பட்டவர்களாக, பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாக, இல்ல அப்படி கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுகிறவர்கள் குறைவாக இருக்கிறார்கள். பாரம்பரியமாக, கடமையாக இது கிறிஸ்தவ மதத்தினுடைய பண்டிகை என்று கொண்டாடுகிறவர்கள் இருக்கிறார்கள். அப்படி கொண்டாடுவது அது ஆண்டவரை துக்கப்படுத்துகிற காரியம். உண்மையாக இயேசு எதற்காக இந்த பூமியில வந்தாரோ அதற்கு தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நம்ம கொண்டாடுவது தான் ஆண்டவர் விரும்புகிற ஒரு பண்டிகையாக இருக்கும். இன்னைக்கு பாருங்க, அந்த நாளில என்ன பண்ணுவாங்க? இப்போ உதாரணத்துக்கு எப்படி ஒரு தீபாவளி வந்தா என்ன சொல்றாங்க அப்படின்னா, 50 கோடிக்கு டாஸ்மார்க்ல வியாபாரம் நடந்துச்சுன்னா தீபாவளிக்கு எவ்வளோக்கு நடக்குமா? 150 கோடி 200 கோடிக்கு வியாபாரம் நடக்குமா? ஏன்னா அன்னைக்கு ஃபெஸ்டிவல் அப்படின்னு வாங்கி குடிக்கிறாங்க. அதே போல தான் கிறிஸ்தவங்க இல்லை, ஒரு டாஸ்மார்க் ஒரு ஏரியாவில் இருக்குதுன்னா ஒரு நாளில் 1 லட்சம் ரூபாய்க்கு வியாபாரம் நடக்குதுன்னா அந்த கிறிஸ்மஸ் நாள் எவ்வளோக்கு வியாபாரம் நடக்குது அப்படின்னா 5 லட்சம் ரூபாய்க்கு வியாபாரம் நடக்குது. ஏன்? கிறிஸ்தவங்க வாங்கி குடிக்கிறாங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வாங்கி கொடுக்குறாங்க. அப்போ அது ஆண்டவர் விரும்புகிற கிறிஸ்மஸா? அப்படி நம்ம செய்தோம்னா மீண்டும் மீண்டும் ஆண்டவரை நம்ம சிலுவையில் அறைகிறவர்களாக இருப்போம் என்று சொல்லுகிறது. அப்போ அப்படி நம்ம கொண்டாடுகிறது உண்மையான கிறிஸ்மஸ் அல்ல. அதுக்காக குடிக்கிறவங்க எல்லாம் பாவிகள், அவங்க தான், மற்றவங்களாம் நல்லவங்கன்னு இல்லை. சில பேர் மதுபானத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க, அவங்களால விட முடியல. ஆனால் நல்ல குணங்கள் அவங்க இடத்துல இருக்கிறத பார்க்க முடியுது. ஆனால் அந்த மதுபானம் அவங்கள தவறான பாதைக்கு நேராக கொண்டு போகிறதை பார்க்க முடிகிறது. மதுபானம் குடிக்காம அவங்க இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஆனால் மதுபானம் குடிக்கிற நேரத்தில் அவங்க வாழ்க்கையில மயக்கத்தினால பல தவறான காரியங்களை செய்கிறவர்களை பார்க்க முடிகிறது. அப்போ ஆனால் மதுபானம் குடிக்காமல் இருந்து கொண்டும் அநேக ஆண்டவர் விரும்பாத காரியங்களை செய்கிறவர்கள் பார்க்க. பாவம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஏதோ மதுபானம் குடிக்கிறது, விபச்சாரம் பண்றது, திருடுறது மாத்திரம் கிடையாது. அநேக காரியங்கள் இருக்கிறது. இல்லை, நம்ம மன்னிக்காம இருக்கிறது என்னதுதான் பாவம். ஆண்டவருடைய கட்டளை மீறுகிறது என்னதுதான் பாவம். இல்லை, அப்படியே நம்ம என்ன பண்ணக்கூடாது? கொண்டாடக்கூடாது. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் வாசிச்சு முடிக்கிறேன். 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவோம். பாருங்க, அப்போ கொண்டாடுவது தவறல்ல, ஆனால் ஆண்டவர் விரும்புகிற விதத்தில் என்ன பண்ண வேண்டும்? கொண்டாட. உண்மை துப்புரவோடு கொண்டாட வேண்டும், பரிசுத்தத்தோடு கொண்டாட வேண்டும். அவர் இந்த பூமியில வந்ததின் நோக்கம் நிறைவேற நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நாம் கொண்டாட வேண்டும். அதை தவிர்த்து நம்ம கொண்டாடுகிற கொண்டாட்டங்கள் வீணான காரியங்கள். ஆனால் கொண்டாடுவது நல்ல ஒரு காரியம். எப்படி